ஏழாவது நூற்பா அதனுடைய 3வது அதிகரணம். ஆசிரியர் நமக்கு போதிக்கின்ற ஒரே அதிகரணம் 3வது அதிகரணம். அதனுடைய இறுதி பாடல். அந்த பாடலுக்கு வந்திருக்கின்றோம். எளிமையான பாடல். முன் 2 பாடல்களிலே சொல்லப்பட்ட கருத்தினை சுருக்கி சொல்கின்றார். சிவம் அதி சூக்கும சித்து என கூறப்படுவதற்கு காரணம், பாசம் அதனை பற்றாது, அதுவும் பாசத்தை பற்றாது. உயிராகிய நாம் பசு தூல சித்து என கூறப்படுவதற்கான காரணம், நாம் பாசத்தை பற்றி நிற்போம், பாசத்தை பற்றுகின்ற இயல்பு நமக்கு இருக்கின்றது என்பதனால. சித்தன்றி சித்திற்கு சேர்விடம் உண்டோ என்று திருமந்திரம் கேட்கின்றது. சித்துப்பொருளாகிய நமக்கு சித்துப்பொருளாகிய இறைவனை விட உண்மையான சேர்விடம், இயற்கை சார்பு என்பது இல்லை என்பது பொருள். அங்கனம் இறைவன் உயிர் ஆகிய இரண்டும் சித்து பொருள்களே என்றாலும் அடிப்படை வேறுபாடு ஒன்று இருக்கின்றது. இறைவனாகின்ற சித்து பொருள் இயல்பாகவே பாசத்தின் நீங்கியது. அது பாசத்தை நோக்காது, பாசமும் அதனை சென்று பற்றாது என்பதனால சிவம் அதிசூக்கும சித்து என்று சொல்லப்படும். சித்து பொருளாகவே இருந்தாலும் உயிர் சார்ந்ததன் வண்ணம் இருக்கும் தன்மை கொண்டது. அது சுத்த சித்தாகின்ற இறைவனை சார்வதும் உண்டு, அசத்தாகின்ற அச்சித்தாகின்ற பாசத்தை சார்வதும் உண்டு என்பதனால அது தூல சித்து என்று கூறப்படுகின்றது. இப்பொழுது தூல சித்தாகின்ற உயிர் சார்ந்ததன் வண்ணம் இருக்கும். அது சத்தையும் சாரும் அசத்தையும் சாரும் என்று சொன்னாலும் அதனுடைய இயற்கை சார்பு எது என்ற கேள்வி அடுத்து வரும் நூற்பா 8வது நூற்பாவிலே விடையளிக்க பெறும். அதற்கு முன்னர் இந்த 2 சித்துக்களுக்கு இடையிலே இருக்கின்ற வேற்றுமையை இந்த இறுதி பாடலிலே கூறி இந்த அதிகரணத்தை நிறைவு செய்கின்றார் ஆசிரியர். பாடலை படிக்கின்றேன். அறிவிக்க அறிதலானும் அழிவின்றி நிற்றலானும் குறிப்பெற்ற சித்தும் சத்தும் கூறுவது உயிருக்கு. ஈசன் நெறி நித்த முத்த சுத்த சித்தன் சித்தன நிற்பன் அன்றே பிரிவிப்பன் மலங்கள் எல்லாம் பின் உயிருக்கு அருளினாலே. எளிமையான பாடல். உயிருக்கு குறிப்பெற்ற சித்து என்றும் குறிப்பெற்ற சத்து என்றும் கூறுவது உண்டு, கூறுகின்ற அந்த தன்மை உண்டு, வழக்கம் உண்டு. குறி என்றால் அடையாளம். அடையாளத்தோடு கூடிய சித்து என்றும் அடையாளத்தோடு கூடிய சத்து என்றும் கூறுவது உண்டு. அதாவது சித்தென்று வாழா கூறாமல் ஒரு காரணத்தோடு இதனை சித்து என்று கூறுகின்றோம். சத்து என்று வாழா கூறாமல் ஒரு காரண பெயராக இதனை கூறுகின்றோம். அதாவது குறி என்றால் அடையாளம் அல்லது காரணம். அந்த காரணத்தோடு அதுக்கு அமைகின்ற பெயர் என்ன? அதனை சித்து என்று சொல்லாமல் தூல சித்து என்று கூறுகின்றோம். சத்து என்று சொல்லாமல் தூல சத்து என்று கூறுகின்றோம். அவ்வாறு ஒரு உபாதியோடு, ஒரு காரணத்தோடு, ஒரு அடைமொழியோடு, ஒரு டிஸ்கிரிப்ஷனோடு, ஒரு வரைவோடு அதனை சித்தென்றும் சத்தென்றும் ஒரு எல்லைக்கு உட்படுத்தி கூறுவதற்கான அடிப்படை என்ன என்று கேட்டால், அது சித்தாக இருந்தாலும் அறிவிக்கத்தான் அறியும், தானே அறியாது என்பதனால அதனை குறிப்பற்ற சித்து என்று கூறுகின்றோம். காரணத்தோடு கூடிய சித்து, தூல சித்து. அதாவது பாசத்தை அறிகின்ற நிலையிலும் கருவிகளின் துணை கொண்டே அது அறிகின்றது. மாயா காரியமாகின்ற அந்த கரணம் முதலிய கருவிகளின் துணை கொண்டே பாசத்தை அறிகின்றது. கருவிகளின் துணையின்றி தானாக அறியவில்லை. ஆகவே அறிவிக்க அறிகின்றது. முக்தி நிலையிலே இறை இன்பத்தை நுகரும் பொழுதும் திருவருள் துணை கொண்டு நுகர்கின்றது. தானாக அறிவதோ நுகர்வதோ இல்லை என்பதனால பெத்தம் முக்தி ஆகிய 2 நிலைகளிலும் அறிவிக்க அறிதல் என்ற நிலையானது இந்த சித்து பொருளுக்கு இருக்கின்றது. சித்து என்றால் அறிவே வடிவமானது. ஆகவே தானே அறிய வேண்டுவது
என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையிலே அங்கனம் அறிவே வடிவமாகவோ கருவிகளின் துணையின்றி தானாகவே தன் இச்சையினால் அறிவதாகவோ இல்லாமல் வெத்த நிலையிலே பாசக்கருவிகளின் துணை கொண்டு பாசஞானத்தை ஈட்டியும் முக்தி நிலையிலே திருவருளின் துணை கொண்டு பதியினை நுகர்ந்தும் வருகின்ற காரணத்தினாலே இது குறி பெற்ற சித்து, அதாவது தூல சித்து என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது இதனை சத்து மெய்ப்பொருள் என்று குறிவிடாமல் குறிப்பெற்ற சத்து என்று கூறுவதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் அழிவின்றி நிற்றலானும் என்று கூறினார். அதாவது அசத்து நிலையின்றி நீங்கி போகும். அசத்தினை சார்ந்து வாழ்கின்ற வரையிலும் சித்துப்பொருளாகின்ற உயிரும் நிலையாமை பற்றி வாடி அந்த துன்பத்தை உறும். அசத்து நிலையாதது, அச்சித்தாகின்ற பாசப்பொருள் நிலையாதது என்பதனால் அது மெய்ப்பொருள் ஆகாது, அது அசத்தென்று சொல்லப்படும் என்று கூறுவதற்கு காரணம் அது காரிய நிலையிலே விகாரம் அடைவதுதான். காரண நிலையிலே அது நிர்விகாரமான மூலப்பொருளாகின்ற மாயையாக இருக்கும் பொழுது அது அசத்தென்று சொல்லப்படுவது இல்லை உண்மையில. அதை போல அசத்தினை சார்ந்து வாழ்கின்ற உயிர் அசத்தினை சார்ந்து வாழ்கின்ற காரணத்தினாலேயே தொடர்ந்து பல பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றைய தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று ஒப்புகின்ற வகையிலே எல்லா யோனிகளிலும் பலமுறை பிறந்து இறந்து உழன்று துன்புறுகின்றது உயிர். காரிய நிலையிலே பாசமானது எவ்வாறு உருமாறிக்கொண்டே இருக்கின்றதோ அங்கனமே அந்த பாசத்தை சார்ந்து வாழ்கின்ற உயிர் அதுதானும் பல பிறவிகளை எடுத்து பாசத்தை போலவே உருமாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் இறைவனை சார்ந்து நித்திய வாழ்வினை பெற்றுவிட்டது என்று சொன்னால் மீண்டும் இந்த பிறவிக்குள் வாராது, மீண்டு வாரா நெறியினை பெறுகின்றது. அந்த நிலையிலே அது அழிவின்றி நிற்கின்றது. அப்பொழுது தூய சத்தாகின்ற மெய்ப்பொருளை சார்ந்து அதுவும் தூய சத்து நிலையை அடைகின்றது. அதுவரையிலும் அசத்தினை சார்ந்து அசத்தினை போன்றே உழன்றது என்று பார்க்கின்றோம். இயல்பாகவே பிறவிக்குட் வாராமல் சத்தாக அது இருப்பதில்லை. மாறாக பல பிறவிகளை பெற்று பிறகு இறைவன் அருளினாலே இறைவனை சார்ந்து பிறவா நிலையை அடைகின்றது என்பதனால இறைவனை அறிந்து அடைந்த பிறகுதான் அது அழிவின்றி நிற்கின்றது. அதுகாரும் அந்த முக்தி நிலை எய்துங்காரும் பல பிறவிகளுக்கு உட்பட்டு உழல்கின்றது என்ற காரணத்தினாலே அது குறிப்பெற்ற சத்து என்று கூறப்படுகின்றது. அதாவது காரண பெயரோடு கூடிய சத்து, அதாவது தூல சத்து. ஆகவே கடவுள் ஒருவனே சித்தென்றும் சத்தென்றும் வாளா கூறப்படுகின்றான். மாறாக உயிர் என்பது அடையாளத்தோடு கூடிய சித்தென்றும் சத்தென்றும் கூறப்படுகின்றது என்பதை இந்த பாடலானது நமக்கு காட்டுகின்றது. அறிவிக்க அறிதலான் அது குறிப்பெற்ற சித்து என்றும் முக்தி நிலையை ஏதிய போது அழிவின்றி நிற்றலானும் அதுகாரும் அங்கனம் நில்லாமையானும் என்பது அங்கு பெய்து கொள்ள வேண்டும். ஆகவே முக்தி நிலையை அடைகின்ற வரையிலும் பிறந்து உழல்கின்ற காரணத்தினாலும் அது குறிப்பெற்ற சத்து என்று கூறப்படுகின்றது. இந்த காரண பெயர்கள் ஆன்மாக்கு பொருந்துகின்றன. இப்பொழுது தூய சித்தாகவும் சத்தாகவும் இருக்கின்ற இறைவனால் இந்த உயிருக்கு ஒரு பெரு நன்மை இருக்கின்றது. அந்த நன்மை என்ன என்று கேட்டால் அவன் தூய சித்தாகவும் சத்தாகவும் இருக்கின்ற காரணத்தினாலேயே அச்சித்தாகவும் அசத்தாகவும் இருக்கின்ற பாசத்தினை சார்ந்தது போதும் என்று அந்த சார்பினை கைவிட்டு தன்னை சார்கின்ற உயிருக்கு
அந்த உயிரினை இதுவரையும் பற்றியிருந்த மலங்களில் இருந்து தன் திருவுருளினாலே அந்த உயிரினை விடுவித்து தன்னுடைய உண்மை வடிவத்தை தந்து நிற்பான். சேர்வார் தாமே தானாக செய்யும் அவன் என்று சம்பந்த பெருமானுடைய தேவாரமானது இதற்கு சாட்சியாக இருக்கின்றது. பெருமான் தன்னை சேர்வாரை தன்னை போலவே செய்வான். தன் போல சிவலோக வாழ்வு தருகின்ற பெருமான் என்று அப்பருடைய தாண்டகத்திலும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இறைவன் தன்னை சார்கின்ற உயிர்களுக்கு அந்த உயிர்களை அவர்கள் இதுவரையும் சார்ந்திருந்த மலத்திலிருந்து அருளினாலே பிரித்து விடுவான். பிரித்து விட்டு தன்னுடைய உண்மை வடிவத்தை அவர் அந்த உயிர்களுக்கு வரையாது வழங்குவான். அதாவது பாக்கி இல்லாமல் தந்து விடுவான். தாரா அருள் ஒன்றியே தந்தாய் என்று முழுவதுமாக தன்னுடைய சிவஸ்வரூபத்தை அந்த உயிர்களுக்கு அளிப்பான் என்பது இந்த பாடலிலே கூறப்பட்டிருக்கின்றது. ஈசன் உயிர்க்கு மலங்கள் எல்லாம் பின் அருளினாலே பிரிவிப்பன். முதல்வன் உயிர்களுக்கு பாசத்தை அருளால் நீக்கி தன் உண்மை நிலையை அறிவிக்கும் உயிர் துணைவன். அவ்வாறு அந்த அருளினை செய்வான். அவன் இவ்வாறு செய்வதற்கு எவ்வாறு முடிகின்றது என்று கேட்டால், அவன் எந்த நிலையிலும் பாசத்தை நோக்காது தன்னுடைய தூய நிலையிலேயே இருப்பதுதான் இவ்வாறு செய்வதற்கு காரணமாகின்றது. அதாவது நம்மை போல் பிறவிக்கு உட்படுகின்ற ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு பிறவாமையை தர முடியாது என்பதை உணர வேண்டும். இப்பொழுது பிறவா வீட்டின்பத்தை இந்த உயிர்களுக்கு அருளுகின்ற ஆற்றல் என்பது இயல்பாகவே பிறவிக்குள் வாராமல் பாசத்திலிருந்து நீங்கி பாசத்தை நோக்காதிருக்கின்ற கடவுளுக்குத்தான் முடியும். அவன் எவ்வாறு அதனை செய்கின்றான் என்பது 8வது நூற்பாவிலிருந்து சொல்லப்படும். அவன் குருவடிவாக அதனை செய்கின்றான், ஞானத்தினாலே செய்கின்றான். ஆனால் கடவுளால் தான் முக்தி பெற்றினை வழங்க முடியும். ஓர் உயிருக்கு இன்னொரு உயிர் முக்தி பெற்றினை வழங்காது என்பதை இந்த பாடலுடைய பொருளாக நாம் அறிய வேண்டும். கரையிலே இருப்பவன் தான் கடலிலே விழுந்து தத்தளிப்பவனை கரைக்கு இழுக்க முடியும். மாறாக நம்மை போலவே சமுத்திர வெள்ளத்திலே அகப்பட்டு கொண்டு உயிருக்கு போராடுகின்ற இன்னொருவன் நமக்கு உதவி செய்ய முடியாது என்பதை இங்கு உணர வேண்டும். ஈசன் உயிர்க்கு மலங்கள் எல்லாம் பின் அருளினாலே பிரிவிப்பன். அதற்கு என்ன அடிப்படை என்று கேட்டால், அவன் நெறி நித்த முத்த சுத்த சித்து என நிற்பன் அன்றே. நெறி என்றால் இயல்பாகவே, நித்த என்றால் மாறாத எப்பொழுதுமாக இருக்கின்ற, முத்த என்றால் பாசங்களிலிருந்து நீங்கிய, சுத்த சித்து என்றால் அடையாளம் இல்லாத சித்து, குறியற்ற சித்து, குறிகுணங்களற்ற சித்து, அதாவது அன்லிமிட்டடான சித்து. நம்முடைய சித்து என்பது அறிவிக்க அறிதல் என்ற அடையாளத்தோடு கூடியது. அந்த அடையாளம் எதுவும் இல்லாமல் இயல்பாகவே அறிவு வடிவமாக இருக்கின்ற சித்து. ஆகவே அவன் சுத்த சித்து என்றும் நித்த சித்து என்றும் முத்த சித்து என்றும் நிற்பான். சுத்த சித்து என்றால் அடையாளம் இல்லாத சித்து, முத்த சித்து என்றால் முக்தி நிலையிலேயே இருக்கின்ற சித்து, அதாவது பாசத்தை நோக்காத சித்து. நித்த சித்து என்றால் இவ்வண்ணம் எப்பொழுதும் இருக்கின்ற சித்து. இப்படி இருக்கின்ற கடவுள் அவனுடைய நெறி இப்படிப்பட்டது என்பதனால அதன் காரணமாகத்தான் அவன் தன்னுடைய திருவுருளினாலே தன்னை சார்கின்ற உயிர்களுக்கு முக்தி நிலையை வழங்குகின்றான் என்பதை உணர வேண்டும் என்பது இந்த பாடலுடைய பொருள். கருவிகளின் துணையை கொண்டு அறிவதால் உயிர் தூல சித்து எனப்படுகின்றது. இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, பிற ஒளியின் துணை கொண்டு அறிகின்ற கண்ணை போன்றது. வெளி ஒளியை கொண்டு ஒரு பொருளை அறிகின்ற கண்ணை போன்றது அந்த நிலை. அந்த நிலையிலே உயிருக்கு தூல சித்து என்று பெயர். சரி, தூலமாகிய கருவிகளின் துணையை விடுத்து சூக்குமமாகிய திருவுருளின் துணையை கொண்டு அறியும் காரணத்தினால் அது சூக்கும சித்து என்றும் திகழ்கின்றது. இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, புறத்தே ஒரு ஒளியினை நாடாமல் அகத்தே இருக்கின்ற ஆன்ம பிரகாசத்தை கொண்டே ஒரு பொருளை அகக்கண்ணினாலே கருதுகின்றோம். அப்படிப்பட்ட அகக்கண் எவ்வாறு புற ஒளியை நாடாமல் அக ஒளியை கொண்டே கருதுகின்றதோ அந்த காட்சி, அந்த நிலையிலே அது சூக்கும சித்து என்று சொல்லப்படும். இப்பொழுது பிற ஒளிகளின் துணையை வேண்டாமல் தானே ஒளி வடிவமாக இருந்து கொண்டு எல்லா பொருளையும்
காணவல்ல கண்களுக்கு உணர்த்துகின்ற சூரியனை போன்றது அதிசூக்கும சித்தாகின்ற கடவுள். கடவுள் எப்படி இருக்கின்றான் என்றால் சூரியனை போல் இருக்கின்றான். அவருடைய இயல்பு என்பது ஒளிர்வதே இயல்பு சூரியனுக்கு. அதே போல அறிவே வடிவமானவன் இறைவன். நாம் அறிவிக்க அறிகின்ற உயிரே அல்லாமல் அறிவையே வடிவமாக பெற்றிருக்கின்ற உயிர்கள் அல்ல என்பதை உணர வேண்டும். கடவுள் அறிவினையே வடிவமாக கொண்டிருக்கின்ற சித்து என்பதனால அவனை சுத்த சித்து என்று கூறுகின்றார்கள். அந்த சுத்த சித்து என்ற நிலையை அவன் பாசத்தை நோக்காத காரணத்தினாலே நிகழ்வது என்பதனால அவனை முத்த சித்து என்று கூறுவார்கள். அது அவனுக்கு எப்பொழுதுமே தொன்று தொட்டு உண்டு. அது இடையிலே வந்து போவது இல்லை என்பதனால அவன் நித்த சித்து. ஆகவே அவனுடைய நெறி எப்படிப்பட்டது என்று கேட்டால் அவனுடைய நெறி என்பது நித்த முக்த சுத்த சித்து என்று அறிய வேண்டும். அந்த இயல்பு காரணமாக தன்னை சார்கின்ற உயிர்களுக்கு அவன் முக்தியை வழங்குகின்றான். பாசத்திலிருந்து அந்த உயிர்களை பிரித்து தன் அருளினாலே அருள்கின்றான் என்பதை இந்த பாடலானது நமக்கு சொன்னது. இது வருகின்ற 8வது நூற்பாவிற்கு ஒரு தோற்றுவாய் போல அமைவது. அதாவது இறைவன் ஞான நெறியினை பக்குவியான உயிர்களுக்கு அருளுகின்றான். அப்படி அருளுகின்ற ஆற்றல் அவனிடம் இருக்கின்றது, அவனுடைய இயல்பினாலே, பை நேச்சர் என்று கூறப்பட்டது. அவன் எவ்வாறு அருள்கின்றான் என்று கேட்கும் பொழுது மனித உயிர்களுக்கு மனித கோலத்திலே ஒரு குருநாதனாக மானை காட்டி மானை பிடிப்பதை போல மனித வடிவத்திலேயே ஒரு குருநாதனாக எழுந்தருளி வந்து ஞானத்தினாலே உயிர்களுக்கு முக்தியை வழங்குகின்றான். முக்தியை பெறுவதற்குரிய சாதனங்களிலே ஞானமே தலையாயது. அந்த சாதனத்தை இறைவன் குரு வடிவிலே வந்து பக்குவியான உயிர்களுக்கு அருள்வான் என்பது 8வது நூற்பா. அந்த நூற்பாவிற்கு தோற்றுவாய் செய்வதைப் போல அமைவது இந்த 7வது நூற்பாவினுடைய இறுதி பாடல் சிவஞான சித்தியாரிலே அமைந்துள்ளது என்று நாம் அறிகின்றோம். இப்பொழுது 8வது நூற்பாவிற்குள்ளே நுழைவோம். 7வது நூற்பாவில் பதிப்பொருளை அடைவதற்கு உயிருக்கு உரிமை உண்டு என்ற உண்மையானது சொல்லப்பட்டது. அங்கனமாயின் உயிர் பதிப்பொருளை எவ்வாறு அடையும் என்ற கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும். உயிர் பதிப்பொருளை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நூற்பா நமக்கு விளக்குகின்றது. பதியை அடைவதற்குரிய நற்பேறு, அதாவது பாக்கியம் தனக்கு இன்றியமையாது வேண்டும் எனவும், அப்பேற்றினை அடைவதற்கு சிறந்த சாதனம் இது எனவும், அந்த சாதனம் எவ்வாறு ஈட்டலாகும் எனவும் ஒரு உயிர் அறிய வேண்டும். அவ்வாறு அந்த அறிவினை பெற்றால் அல்லது அது அந்த பதியை அடைவதற்கு உரிய சாதனத்தை ஈட்டுவதற்கான ஊக்கம், முயற்சி, எழுச்சி அதனிடத்திலே உண்டாகாது. ஆகையினாலே பதியை அடைவதற்கு ஒரு மன எழுச்சி, முக்தி இச்சை உண்டாகும் பொருட்டு பதியை அடைய வேண்டியது உயிரின் கடமை என்றோ, அதற்கு சிறந்த சாதனம் ஞானம் என்றும், அந்த சாதனத்தை குருநாதனாக கடவுளே வந்து அருள்வான் என்றும் நமக்கு 8வது நூற்பா கூறுகின்றது. இதுல பதியினை அடைய வேண்டியது உயிரின் கடமை என்பது உயிரினுடைய சொரூபத்தினை, உண்மை இயல்பினை சாதனையின் முதல் பாடலாகின்ற 7வது நூற்பாவிலே சொன்னதுனால அது உணர்த்தப்பட்டு விட்டது. இப்பொழுது அந்த முக்தி இச்சையினை பெற்றிருக்கின்ற உயிர் முக்திக்கான வழி ஞானம் என்பதையும், அந்த ஞானம் என்பது தவத்தினால் வரும் என்பதையும், தவத்தினாலே ஞானத்தை பெறுவதற்குரிய பக்குவத்தை ஒரு உயிர் பெற்றுவிட்டால் இந்த உயிர் அந்த பக்குவத்தை பெற்றிருக்கின்றது என்பதை அருளினால் உணர்கின்ற இறைவன் மனித வடிவத்திலே ஒரு குருநாதனாக வந்து அதற்கு ஞானத்தினை போதிப்பான் என்ற உண்மையானது 8வது நூற்பாவிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவன் அந்த ஞானத்தினை எந்த முறையிலே போதிப்பான் என்பது 8வது நூற்பாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி போதிப்பான்னு கேட்டா, நீ எந்த ஒரு தத்துவ கூட்டத்தை சார்ந்திருக்கின்றாயோ அந்த சார்பு உனக்கு செயற்கையானது. அதனை விடுத்து நீ சிவனாகின்ற என்னை சார வேண்டும், அதுவே உனக்கு இயற்கையானது என்பதை உணர்த்துவான். இவ்வாறு உணர்த்துவான் என்று சொன்னால் எல்லா உயிர்களுக்கும் அவ்வாறு அவன் உணர்த்தலாமே என்று ஒரு கேள்வி வருகின்றது. எல்லா உயிர்களுக்கும் அவ்வாறு அவன் உணர்த்தினால் அந்த உயிர்கள் உணரமாட்டா. அவன் உணர்த்தும் பொழுது அதனை உணர்வதற்குரிய பக்குவம் வந்து அந்த உயிர்களுக்கு வேண்டும் என்பதனால தவத்தினில் உணர்த்த என்று இந்த 8வது நூற்பாவானது நமக்கு காட்டுகின்றது.
சிவஞான போதத்திலே 8வது நூற்பா எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை முதலிலே பார்ப்போம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுமே என்பது 8வது நூற்பா. எளிமையான நூற்பா. இதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, தவத்தினில் என்று சொன்னால் உயிர் தொடர்ந்து பல பிரிவுகளை எடுத்துக்கொண்டு அறிந்தோ அறியாமலோ இறைவனை குறித்த புண்ணியங்களை செய்து கொண்டே வருகின்றது. இந்த சிவ புண்ணியத்திற்கு தவம் என்று பெயர். தவம் என்பது சரியை, கிரியை, யோகம் ஆகின்ற 3. சரியை என்பது இறைவனிடத்திலே உடம்பினால் தொண்டுபடுவது. கிரியை என்பது உடம்பினாலும் உள்ளத்தினாலும் தொண்டுபடுவது. யோகம் என்பது இறைவனுடைய காட்சியை விரும்பி இந்திரியங்களை அடக்கி அந்த காட்சிக்கு இடையூறானவற்றை தவிர்த்து தொடர்ந்து உள்ளத்தினாலே காட்சியை பெற முனைவது. இது யோகம். இந்த 3ம் தான் முக்கியமான தவம். இந்த தவத்தினாலே ஒரு பிறவி எடுக்கின்ற உயிர் அந்த பிறவியிலே ஞானத்தை உபதேசிக்கின்ற குருநாதனை பெறுகின்ற பாக்கியத்தை பெறுகின்றது. அதாவது அந்த தகுதி, அந்த குவாலிபிகேஷன், அந்த குவாலிட்டியை எய்துகின்றது. அந்த கிரெடென்ஷியல்ஸ் அதுக்கு சேருகிறது. அப்படி அந்த தகுதியை அந்த உயிர் பெற்றுவிட்டது என்று சொன்னால் அந்த உயிரினை இதுவரையிலும் உள்ளிருந்து செலுத்தி வந்த திருவருள், அதாவது பக்குவம் பெறாத நிலையிலும் நம்மை கடவுளுடைய அருள்தான் செலுத்தி வருகின்றது என்பதை அறிய வேண்டும். நானேதும் அறியாமே என்னுள் நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய் என்று அப்பர் பெருமான் திருஆனைக்கா தண்டகத்திலே கூறுகின்றார். இப்பொழுது நீதான் செய்கின்றாய் என்பதை நான் அறிகின்றேன். என்ன காரணம்? ஒரு சிவபுண்ணியத்தினாலே ஒரு உள்ள தெளிவு ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு பக்குவம் என்று பெயர். சிவபுண்ணிய குறைவினாலே இந்த தெளிவு ஏற்படாத நிலையிலும் அருள் என்னை கைவிட்டு விட்டதா என்று கேட்டால் இல்ல. அந்த நிலையிலும் ஒரு தாய் தான் பெற்ற குழந்தையை பேணி வளர்ப்பதை போல திருவருள் தன் கடமையை உணர்ந்து நான் அறிவின்றி இருந்த காலத்திலோ என்னை நன்னறியில் தான் இட்டு சென்றிருக்கின்றது. அப்பொழுது நான் அறியாமலேயே செய்திருக்கின்றது. நான் ஏதும் அறியாமல் என்னுள் நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய். அப்பொழுது அறியாத நிலையிலே உள்ளிருந்து உணர்த்தி வந்த திருவருள் பக்குவமற்ற உயிருக்கு அது அறிகின்ற நிலையிலே அது கண்ணால் காண்கின்ற, கையினால் தீண்டுகின்ற, உடம்பினால் தொண்டுபடுகின்ற, செவிகளினாலே அந்த குருநாதனுடைய வாக்காகின்ற அமுதத்தை தேக்குகின்ற நற்பெற்றோடு கூடிய ஒரு குரு சிஷ்ய வாழ்வினை அருள்வதற்காக கடவுளே மனித வடிவத்திலே குருநாதனாக புறத்தே ஆட்கொள்கின்றான் பக்குவ நிலையிலே என்று பார்க்கின்றோம். அப்பொழுது தம் முதல் குருவுமாய் என்று சொன்னது. தவத்தினில் சரியை கிரிய யோகமாகின்ற தவம் நிரம்பிய நிலையிலே தம் முதல் என்றால் தனக்கு தலைவனாகின்ற கடவுள் குருவுமாய் என்பதனால அந்த உண்மையினால இதுவரையிலும் உள்ளிருந்து உணர்த்தி வந்த பொருள் இப்பொழுது புறத்தே கண்ணால் காணத்தக்க ஒரு மனித குருவாகவும் உணர்த்துகின்றான். எதனை உணர்த்துகின்றான் என்று கேட்டால், ஒரு அரசகுமாரன் காட்டிலே தனித்து விடப்பட்டு வேடர்களினாலே வளர்க்கப்படுகின்ற நிலையிலே அந்த வேடர்களையே மிகவும் மனதினால் விரும்பி தன்னை ஒரு வேடகுமாரனாகவே நினைத்து வளர்ந்து இருக்கின்ற நிலையிலே அவன் உண்மையில் அரசகுமாரனாக இருக்கின்ற அந்த உண்மையை ஒரு பக்குவம் எய்திய நிலையிலே அரசன் நேரே அவன் கண் முன்னாலே ஒரு கண்ணாடியை காட்டி உன்னுடைய நிழலையும் பார், என்னுடைய முகத்தையும் பார், நமக்குள்ளே இருக்கின்ற ஒற்றுமையை பார், நீ உண்மையில் என் மகன், நீ என்னுடைய போகத்திற்கு உரியவன், நீ காட்டிலே வேட்டையாடி புலால் உண்டு இந்த இழிப்பிறவி வாழ உரியவன் அல்லன், நீ அரச போகத்திற்கு உரியவன், உன்னையும் என்னையும் பார், அந்த ஒற்றுமையை பார் என்று காட்டி அவன் அதனை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்திலே இதனை செய்து அவனை அந்த வேடர்களிடமிருந்து பிரித்து தன்னிடம் இட்டு செல்வதை போல வேடர்களை போன்ற கருவிக்குட்டங்களிலே சிக்கி பாசத்தினையே நுகர்ந்து வாழ்கின்ற உயிருக்கு அந்த கருவிக்குட்டங்களிலிருந்து பிரிப்பதற்காக குருநாதனாக இப்பொழுது பார், நான் போதிக்கின்ற ஞானம் கருவிகளால் எய்துகின்ற ஞானம் அன்று,
கருவிலுக்கு அப்பாற்பட்ட துன்ப கலப்பே இல்லாத இன்பமே வடிவாகின்ற உனக்கு உரிமை கொண்டிருக்கின்ற உண்மையான திருவடி ஞானம், அதை என்னை போல் நீ அறிவதற்கு உரிமை கொண்டுள்ளாய் என்று தன்னை போல் அவனும் சிவத்தை உணர்வதற்கு அந்த குருநாதன் உதவி செய்கின்றான். ஒரு கண்ணாடியை காட்டி அவனுக்கு அரசன் தன் முகமும் அவன் முகமும் ஒன்று என்று நிரூபிப்பதை போல இவ்வாறு செய்து அவனை தன்பால் ஈர்க்கின்றான். அப்படி ஈர்க்கப்பட்ட உடனேயே அதிதீவிர பக்குவ நிலையிலே இருக்கின்ற உயிர் என்பது இந்த ஞான உபதேசத்தை கேட்ட அளவிலேயே பாசத்திலிருந்து விலகி பெருமான் திருவடியை அடைந்து விடுகின்றது. அதிதீவிர பக்குவ நிலையிலே இல்லாமல் அது பக்குவ நிலையில் இருந்தாலும் மேலும் அது பக்குவத்தை ஈட்ட வேண்டிய நிலை இருக்கும் என்று சொன்னால் அது கேட்டதினாலேயே முக்தி அடையாமல் தொடர்ந்து அந்த கேட்ட ஞானத்தை சிந்திப்பதனாலும் தெளிதலினாலும் நிட்டை கூடுவதனாலும் முக்தியினை அடையும். அவ்வாறு அது தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் என்றால் அதற்காக வருவது 9வது நூற்பா, அது தெளிய வேண்டும் என்றால் அதற்காக வருவது 10வது நூற்பா, அது நிட்டை கூடுவது வருவது 11வது நூற்பா என்று பார்க்கின்றோம். அதிதீவிர பக்குவா இருக்கின்ற பட்சத்திலே அது ஞான உபதேசத்தை பெற்ற அளவிலேயே நிட்டை கூடும் என்பது இந்த நூற்பாவிலே சொல்லப்பட்ட பொருள் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது ஐம்புல வேடரின் நீ வளர்ந்து அயர்ந்தனை. புலன் என்பது இங்கு பொறிகளை குறிக்கின்ற ஒரு ஆகுபெயர். ஐம்பொறிகளாகின்ற வேடர்களிடத்திலே அவர்களால் வளர்க்கப்பட்டு அவர்களால் அன்பு கொண்டு அவர்களையே உறவாக கொண்டு நீ பிறந்து வாழ்கின்றாய். அதனால் உன்னுடைய உண்மை வடிவத்தினை நீ அயர்ந்தனை என்றால் மறந்து விட்டாய். உண்மை வடிவம் என்பது என்ன? இயற்கை சார்புதான் உண்மை வடிவம் என்பதனால உயிர் இயல்பாக இதனை சாரக்கூடியது. சித்திற்கு சித்தன்று சேருவிடம் இல்லை என்பதனால உயிருக்கு இயற்கை சார்பு என்பது சிவனோடு நிகழ்வது. ஆகவே அந்த இறைவனை உணர்ந்து அந்த இன்பத்தை பெறுவதற்கு உரிமை கொண்ட நீ அதனை இழந்து இவ்வாறு துன்புறுகின்றாய். அதுதான் அயர்தல், மறத்தல், அதனால் வருகின்ற துன்பத்தை உடலுதல் என்று அதற்கு உணர்த்திய பிறகு அது என்ன செய்கின்றது? உணர்த்திய காரணத்தினாலே விட்டு என்றால் இதுவரையிலும் கடைபிடித்த அந்த கீழை சார்பாகின்ற பாசச்சார்பினை விட்டு அதிலிருந்து விலகி அந்த விலகிய காரணத்தினாலேயே அரண்கடல் செல்லும், இறைவன் திருவடியிலே ஐக்கியப்படும். இந்த பாசத்திலிருந்து விலகிய காரணத்தினாலேயே பெருமானை பெற்றுவிடுமா? நம்ப முடியவில்லையே என்று கேட்டால் பெருமான் எங்கேயோ இருக்கின்றான். ஆகவே அவன் தொடர்ந்து வேறு விதமான தவங்களை செய்துதான் அவன் இருக்கின்ற இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் கேட்ட அளவிலே பாசத்தினை விடுவதும் கூடாது, பாசத்தை விட்ட அளவிலே இறைவனை அடைவது கூடாது. மாறாக இறைவனை நாம் மறந்திருக்கின்ற நேரத்திலும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதிருக்கின்ற காரணத்தினாலே அவனுக்கு உயிரிடமிருந்து அந்நியம் என்பது இல்லை. அவன் உயிர்க்கு உயிர் பொருளாக உயிரை விட்டு ஓரடி நீங்காதவனாக, உள்ளத்தை விட்டு ஓரடி நீங்காதவனாக அருகிலேயே உடன் திகழ்கின்ற பொருளாக இருக்கின்ற காரணத்தினாலே ஊஞ்சலாடுகின்ற ஒருவன் அந்த ஊசல் கயிறு எல்லாம் அருந்த நிலையிலே பூமியிலே வந்து விழுவது என்பது எவ்வாறு உறுதியோ அதே போல தத்துவ கூட்டங்களாகின்ற ஊசற் கயிர்களிலே பிடிக்கப்பட்டு அந்தரத்தில் ஆடுகின்ற உயிரானது அந்த கயிறுகள் முழுவதும் அறுக்க பெற்றால் ஆதாரமாகின்ற சிவனை வந்து சாரும் என்பதில் ஐயமில்லை என்பதனால ஞான உபதேசத்தை கேட்ட அளவிலே அதிதீவிர பக்தியாக இருக்கின்ற உயிருக்கு பாசத்திலிருந்து விடுதலை என்பது உடனே கிட்டும். அது கிட்டிய நிலையிலேயே சிவப்பேர் என்பது உடனுக்குடன் எய்தும் என்பதை இந்த 8வது நூற்பாவானது நமக்கு கூறுகின்றது. இந்த பக்குவமானது அதிதீவிரமாக இல்லாத நிலையிலே அது இந்த கேள்வி ஞானத்தோடு நில்லாமல் தொடர்ந்து கெட்டதை சிந்திக்கும், சிந்தித்ததை தெளியும், தெளிந்த காரணத்தினாலே நிட்டை கைகூடும் என்பது வருகின்ற நூற்பாக்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது சிவஞான போதத்திலே. இப்பொழுது இதற்கு விளக்கமாக வருகின்றது சிவஞான சித்தியார். அது எவ்வாறு கூறுகின்றது என்பதனை பார்ப்போம். இப்பொழுது இந்த சிவஞான போத நூற்பாவினை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 7வது நூற்பாவிலே இந்த உயிரானது சார்ந்ததன் வண்ணம் இருக்கும் என்று அதனுடைய உண்மை இயல்பினை நமக்கு போதித்தார். நாம ஏற்கனவே பலமுறை குறிவிட்டோம். உயிரினுடைய உண்மை இயல்பினை போதித்தல் என்பது இலக்கண இயலிலே அமையாமல் சாதன இயலிலே அமைவதற்கான காரணம் என்ன என்பதை குறிவிட்டோம்.
அதனை கூறுவதற்கு காரணம் முக்தி இச்சையை உயிர் பெறுவதுதான் சாதனத்திலே முதல் படி என்பதை கூறிவிட்டோம். ஆகவே ஆன்மாவிற்கு 2 சார்புகள் தான் உண்டு. ஒன்று சத்தாகிய பதி, இன்னொன்று அசத்தாகிய பாசம். அறிவுடைய ஆன்மா தன் இனப்பொருளாகிய சத்தாகிய பதியை சார்ந்து இன்புறுதல் இயற்கை. இரண்டையும் சாரலாம். எது வேண்டும் சொல் மனமே, உனக்கு இதம் எது தேர்மனமே என்று ஒரு பழைய பாடல் உண்டு. இப்ப நமக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று இறைவனை சார்வது, இன்னொன்று பாசத்தை சார்வது. இதிலே எது இயல்பானது? வாட் இஸ் நேச்சுரல் டு அஸ்? எது நமக்கு இயல்பானதோ அது நமக்கு இன்பமானது, அதே நமக்கு துன்பம் கலக்காது. எது நமக்கு இயல்பு அல்லாததோ, செயற்கையானதோ, அதிலே நமக்கு ஆபத்து இருக்கின்றது, அதிலே துன்ப நுகர்ச்சி இருக்கின்றது. இப்பொழுது எது இயல்பானது என்பதை எவ்வாறு அறிவது என்று கேட்டால், ஆன்மாவும் அறிவுள்ள பொருள், இறைவனோ அறிவே வடிவான பொருள் என்பதனால இந்த ஆன்மாவிற்கும் உயிருக்கும் அறிவு பொருள் என்ற நிலையிலே ஒற்றுமை இருக்கின்றது. ஆனால் பாசமோ அறவே அறிவில்லாத பொருள் என்பதனால ஆன்மாவிற்கும் பாசத்திற்கும் இருக்கின்ற வேற்றுமை என்பது 100க்கு 100 வேற்றுமை என்பதை அறிய வேண்டும். என்பதனால ஆன்மா, அறிவுடைய ஆன்மா, அது தன் இனப்பொருளாகிய சத்தாகிய பதியை சார்ந்து இன்புறுதல் இயற்கை. இதை எப்படி நம்ம விளக்கிக் கொள்ளலாம்னா, கண் என்பது காண்கின்ற தன்மை கொண்டது. அது இருளை சார்ந்து இருளினை அறிந்து இருளாகவே தன்னை உணரும். ஒளி உண்டாகிவிட்டால் ஒளியினை சார்ந்து ஒளியாக தன்னை உணரும். இப்பொழுது கண்ணுக்கு இயற்கையான சார்பு எதனோடு கூட என்று கேட்டால், கண்ணினுடைய ஆற்றலை மழுங்க அடிக்கின்ற இருளின் சார்பு என்பது கண்ணுக்கு இயற்கையானது அன்று. மாறாக பார்க்க உரிமை கொண்ட கண்ணினை பார்ப்பதற்கு உதவுகின்ற அதனுடைய ஆற்றலை மேனிஃபெஸ்ட் செய்ய, எஸ்டாப்ளிஷ் செய்ய, அதனுடைய ஆற்றலை அதற்கு உணர்த்துகின்ற ஒளி, உதவுகின்ற ஒளி, அதனுடைய சார்புதான் இயற்கையானது என்பதனால கண் ஒளி இருக்கின்ற இடத்திலே மகிழ்ந்து இருக்குமா அல்லது இருள் நிறைந்திருக்கின்ற இடத்திலே மகிழ்ந்து இருக்குமா? கண்ணுக்கு மகிழ்ச்சி என்பது ஒளி இருக்கின்ற இடத்தில் தான் நிகழ்கின்றது, இருள் இருக்கின்ற இடத்திலே நிகழ்வதில்லை. என்பதனால இந்த உயிருக்கும் அதனுடைய இச்சை, கிரியை, ஞான சக்திகளை உள்ளவாறு அதற்கு உணர்த்துகின்ற ஒளிப்பொருளாகின்ற இறைவனுடைய சார்புதான் இன்பத்தை தருகின்றது என்பதனால் இயற்கையான சார்பு என்று பார்க்கின்றோம். தன் இனமல்லாத அசத்தாகிய பாசப்பொருளை சார்ந்து அவற்றின் வயப்பட்டு மயங்கி கட்டுண்டு நிற்பது என்பது அதற்கு செயற்கை என்பதை உணர வேண்டும். ஆகவே உனக்கு எது இயற்கை, உனக்கு எது செயற்கை என்பதைத்தான் குருநாதர் உணர்த்தப் போகின்றார். அப்ப 8வது நூற்பாவினுடைய பொருள், அதனுடைய தாக்கம் என்னன்னு கேட்டா, உயிருக்கு எது இயற்கை சார்பு, எது செயற்கை சார்பு என்பதை உள்ளவாறு அறிந்திருக்கின்ற ஒரு ஞானியாகின்ற குருநாதன் உயிருக்கு உணர்த்துதல், பக்குவியான உயிருக்கு உணர்த்துதல் தான் 8வது நூற்பாவினுடைய கருத்து. அசத்தினை அசத்தால் விளங்கி அறிந்து அசத்தின் பால் நின்ற ஆன்மா அதனை விட்டு விட்டு சத்தினை எவ்வாறு சாரும் என்பதை உணர்த்த வேண்டும். ஆன்மா தனக்குத்தானே இதனை தேடி அறிந்து கொள்ள முடியாது. என்ன காரணம்? அதற்கு முக்தி இச்சை உண்டாகி இருந்தாலும் கூட அது அசத்தினை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அசத்தினை தன்னுடைய முயற்சியினாலேயே, நூலறிவினாலே உதறி தள்ளுவதற்கான தவமோ பக்குவமோ அந்த ஆன்மாவிடத்துல இல்லை. முக்தி இச்சையை பெறுகின்ற அளவிற்கு அதற்கு பக்குவம் வந்திருக்கின்றதே அல்லாமல், முக்திக்கான உபாயத்தை தானே கண்டுபிடித்துக் கொள்கின்ற அளவிற்கு அதற்கு பக்குவமானது வரவில்லை என்பதை பார்க்கின்றோம். இப்பொழுது அசத்தின் வசப்பட்டிருக்கும் கட்டு நிலையிலிருந்து விடுபடுவதற்கு உரிய வழி உண்மையறிவாகின்ற ஞானத்தை பெறுதல் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. உயிர் தன் இயல்பையும் தனக்கு வேறாகிய அசத்தின் இயல்பையும் தனக்கு உறவாகிய சத்தின் இயல்பையும் உள்ளவாறு உணரும் போதே அது அசத்தினை நீங்கி சத்தினை சேரும். இப்பொழுது உள்ளவாறு உணர்தல் என்பது எப்படின்னா, இது முக்தி நிலையிலே இருந்து உணர்வது அன்று, மாறாக இதுதான் அபரஞானம் என்று சொல்லப்படுவது. அதாவது நூல்களிலே சொல்லப்பட்டதை சொல்லப்பட்டபடியே உணர்வது என்பது. அப்படிப்பட்ட அபரஞானத்தை பெறுவதனால இது என்ன பண்ணும்? தத்துவ கூட்டிலிருந்து
தன்னை விலக்கிக் கொள்கின்ற தவ முயற்சியினை செய்யும். உண்மை ஞானம் பெறுவதற்கு ஆன்ம அறிவில் பக்குவம் வேண்டும். பக்குவம் என்பது என்னன்னு கேட்ட, ஒருவர் உணர்த்துகின்ற உண்மையை உணர்த்தியவாறே உணரக்கூடிய நிலைமை. அதை பிறட உணராமல் குருநாதன் கூறுகின்ற சொற்களின் அந்த உண்மையினை குருநாதன் எதனை நினைத்து கூறுகின்றானோ அதனை நினைத்து உள்வாங்கிக் கொள்கின்ற பக்குவம், செவ்வி, பதம், அதற்கு சமாதானம் என்று வடமொழியிலே பெயர். அதாவது குருநாதன் எதை நினைத்து பேசுகின்றானோ அவன் பேச்சினை கேட்ட அந்த சீடன் அந்த குருநாதன் அந்த சொல்லுக்கு என்ன பொருள் கொண்டிருக்கின்றானோ அதே பொருளினை தான் தன் உள்ளத்திலே கொள்வது, அதாவது சமாதானம், பீஸ் என்று சொல்லப்படுவது. அதற்குத்தான் பக்குவம் என்று பெயர். இந்த பக்குவம் ஒரு ஆன்மாவிற்கு உண்டாகிவிடுமே. என்னையா நீங்க சொல்றீங்க, நீங்க எடுக்கிற கிளாஸை நாங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கலையா, எங்களுக்கு எல்லாம் பக்குவம் இல்லையா அப்படின்னு கேட்டா, இந்த நூலறிவரை பற்றி அது சொல்லல. இப்பொழுது உமாபதி சிவனார் நடராஜாவை பூஜை பண்ணிட்டு உச்சி காலத்துல பல்லக்குல போறார். அப்பொழுது வீதியிலே திண்ணையிலே அமர்ந்திருந்த அவருடைய குருநாதர் மறைஞான சம்பந்தர் பட்டக்கட்டையிலே பகல் குருடு போகின்றதுன்னு சொன்னார். அந்த சொற்றொடருடைய உண்மை பொருளை உள்ளவாறு உமாபதிசிவம் உணர்ந்தார், தன் உள்ளத்திலே உணர்ந்தார், அவருக்கு சிடரானார். அதுதான் பக்குவம். சொல்லினுடைய பொருளை உணர்வது பக்குவம் இல்லை. அது எதற்காக சொல்லப்பட்டது, அந்த சொல்பவன் எவ்வளவு கருணையோடு அதனை சொல்லியிருக்கின்றான் என்று அவருடைய தாயன்பை உணர்வது, இவனே நமக்கு குருநாதன் என்று உணர்வது, அதுதான் பக்குவம் என்பதனால அந்த பக்குவம் என்பது ஒரு உயிருக்கு எப்ப ஏற்படும் கேட்டா, ஆணவ மனத்தினுடைய வலி தேய்ந்திருக்கின்ற நிலையில்தான் அந்த பக்குவம் உண்டாகும். இப்ப ஏற்கனவே உமாவி சிவனாருக்கு ஆணவ மலம் என்பது அது கழுத தேஞ்சு கட்டெரும்பா இருக்கு. அந்த நிலையில்தான் அந்த பக்குவமானது குருநாதனை பெற்று தருகின்றது. ஆன்ம அறிவினை ஆணவ மலம் பற்றியுள்ள வரையிலும் பக்குவம் உண்டாகாது. ஆணவ மலம் என்ன செய்யும், அறிவினை திசை திருப்பி விடும். திசை திருப்பி என்ன செய்யும், எவ்வளவு சொற்பொழிவுகள் கேட்டானோ எவ்வளவு நூல்களை படித்தானோ இழிந்த உலகப் பொருளையே பெரிதாக மதித்து அதனையே மீண்டும் மீண்டும் நாடும்படியாக இந்த ஆணவ மலம் நம்மை திசை திருப்பி விடும். உயர்ந்த ஞான பொருளிலே நம்முடைய நாட்டத்தை செல்ல விடாது. உள்ளவாறு எந்த உண்மையும் உணரவிடாது நம்முடைய அறிவினை அது என்ன பண்ணும், பந்தித்து நிற்கும் இந்த ஆணவ மலம். எனவே நமக்கு பக்குவம் வருவதற்கு ஆணவ மலத்தினுடைய ஆற்றலானது தேய வேண்டும். மல ஆற்றல் தேய்ந்து உயிர் பக்குவம் அடைவதற்கு என்ன வழி என்று கேட்டால், பிறவிகள் தோறும் இந்த உயிரானது சிறு சிறிதாக செய்கின்ற தவமே அதற்குரிய வழி என்று ஆகமங்கள் தான் சித்தாந்தம் என்று சொல்லப்படும். சித்தாந்தம் என்பது 28 ஆகமங்களுடைய ஞான பாதத்திற்கு இடப்பட்டிருக்கின்ற ஒரு இடுகுறி பெயர். வேதாந்தம் என்பது உபநிடதங்களுடைய முடிவிற்கு இடப்பட்டிருக்கின்ற ஒரு இடுகுறி பெயர். அதே போல சித்தாந்தம் என்பது ஒரு இடுகுறி பெயர். 28 ஆகமங்களுடைய ஞானபாத முடிவிற்கு அது பெயர். அது என்ன சொல்லுதுன்னா, பிறவிகள் தோறும் செய்கின்ற சரியை கிரிய யோகமாகின்ற தவம், அந்த தவத்தினால் உண்டாவது பக்குவம். அந்த தவத்தினாலே ஆணவ மலம் தேய்ந்து கொண்டே வரும். அப்பொழுது கடவுளாகின்ற சிவபெருமானை தொழுதலே தவமாகும். அந்த தொழுகை என்பது எவ்வாறு நிகழும் என்று கேட்டால், சரியை, கிரியை, யோகம் என 3 நிலைகளிலே அது நிகழும். சரியை என்பது என்ன என்று கேட்டால், சரியை என்பது திருக்கோயில் வழிபாடு செய்தல், அடியார்களை சிவனினவே கருதி வழிபடுதல் முதலியன சரியை. உடம்பளவிலே செய்யப்படுகின்ற தொண்டு, இதற்கு சரி என்று பெயர். உள்ளம் விரும்பாது இந்த தொண்டு நிகழாது என்பதனால உடம்பளவிலே செய்யப்படுகின்ற தொண்டு என்று சொன்னாலும் அதற்கு உள்ளம் ஒருப்படுதல் மிகவும் அவசியமாகின்றது. கிரியை என்பது உள்ளத்தினாலும் உடம்பினாலும் இணைந்து செய்யப்படுகின்ற தொண்டு. அது உள்ளம் என்பது உடம்பு தொண்டிலே ஈடுபடுவதற்கு அளவிற்கு மட்டும் உதவாமல் இறைவனை தியானித்தல் என்ற அளவிற்கும் அது ஈடுபடும் என்று சொன்னால் அதுதான் சிவபூஜை என்ற தொண்டு. அது தத்தம் இல்லங்களிலே கிரியா மார்க்கத்திலே சிவலிங்க பெருமானை ஆன்மார்த்த மூர்த்தமாக கொண்டு குருநாதர் உபதேசித்த வழியிலே அகத்தும் புறத்தும் உள்ளத்தாலும் உடம்பாலும் சிரத்தையுடன் ஓய்வின்றி மகிழ்ந்து இயற்றுகின்ற பூசை. அந்த பூஜைக்கு கிரியை என்று பெயர். பூஜையை சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் என்று அதனை ஒரு சுமையாக கருதுவது கிரியா மார்க்கம் என்று விரும்பி வழிபடுவது. வழிபட்டு
வழிபாடு நிறைவுறுகின்றதே என்று வருத்தப்படுவது, அது ஆறாமை காரணமாக தொடர்ந்து ஐந்திருத்தை கணிப்பது என்று நீலநக்க நாயனார் செய்ததை போல, சண்டேச நாயனார் செய்ததை போல மீள மீள பால் சொரிந்து வழிபட்டார் என்று பார்க்கின்றோம். அங்கனம் விரும்பி அகத்தும் புறத்தும் உள்ளத்தாலும் உடம்பாலும் பெருமானுக்கு தொண்டு செய்வது என்பது கிரியா மார்க்கம். அடுத்தது, அந்த கிரியா மார்க்கத்திலே புறப்பூசை முக்கியமாக இருக்கின்றது. அந்த புறப்பூசைக்கு ஒரு அங்கமாக அகப்பூசை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அகப்பூசையிலே கொல்லாமை, வாய்மை முதலிய மலர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த மலர்களினாலே உள்ளவாகின்ற கோயிலிலே பெருமானுடைய உரிமையை எழுதி கண்டு வழிபடுதல் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. இது புறப்பூசையிலே சிறிதளவு பாயசத்திலே முந்திரி பயிறு தாளிப்பதை போல சிறிதளவிலே அது நிகழும். அதற்கு மாறாக பெரிதளவிலே இந்த அகப்பூசை நிகழ்தல் என்பது யோகம் என்று சொல்லப்படும். முந்திரி பருப்பையே ஊற வச்சு கேக்கா செஞ்சா அது எப்படி? அதே போல யோகம் என்பது சிவபெருமானை அகக்காட்சியில் கண்டு அவனோடு உள்ளத்தினாலே ஒன்றுபட்டு இருத்தல். அப்ப புறப்பூசை என்பது சிறிதும் அகப்பூசை பெரிதுமாக நிகழ்தல் என்பது யோகம் என்று சொல்லப்படுகின்றது. மரபாமையால் அமைத்த மனக்கோயிலுள் பெருமானை இருத்தி உறவாதி தனை உணரும் ஒளிவிளக்கு சுடர் ஏற்றி இவ்வாறு வழிபடுவது என்று பார்க்கின்றோம். அதனுடைய நிட்டை என்பது ஞானம் என்று சொல்லப்படும். இவ்வாறு சரியை, கிரியை, யோகமாகின்ற மூன்றினையும் ஒரு உயிரானது பெருமானிடத்திலே அன்பு ஏற்பட்ட காரணத்தினாலே செய்து கொண்டு வரும். அவ்வாறு வரும்பொழுது இதன் பலனை விரும்பாமல், தவத்திற்கு பலன் அமோகமாக விளையும். அந்த தவத்தினாலே நமக்கு அன்பான மனைவியர் ஏற்படுவர், சொன்ன பேச்சை கேட்கிற பிள்ளைங்கள்லாம் உண்டாகும். அப்படி உலகத்திலே எல்லோரும் நமக்கு அடங்கி வாழ்வர். நமக்கு பணம் பதவியும் எல்லாம் கிடைக்கும். இந்திரலோகம் சந்திரலோகம் போன்ற ஏனைய உலக பதவிகள்லாம் கிடைக்கும். இவ்வாறு நாம் செய்கின்ற தவத்தின் பயன் எதையும் விரும்பாமல் பெருமானையே விரும்பி இந்த தவத்தின் பயனிலே நாட்டமில்லாது இருக்கின்ற நிலையிலே முக்தி இச்சை உண்டாகும். இப்ப இறைவனை வழிபடுவதனால பெரும் பேறுகள் உண்டாகும். அந்த பேறுகளிலே நாட்டமின்றி உண்மை தவம் செய்வதனால ஆன்மாவின் அறிவு மேலும் மேலும் நுணுகி வரும். அது நுணுகி நுணுகி வர அதனை மறைத்து நின்ற ஆணவ மலம் அதற்கேற்ப தேய்ந்து கொண்டே வரும். அவ்வாறு தேய்ந்து கொண்டு வருகின்ற நிலையை மல பரிபாகம் என்று கூறுகின்றார்கள். பாகம் என்றால் சமைத்தல். அடுப்புல நெருப்பை மூட்டி ஒரு பானையில நீர் ஊற்றி வச்சிருக்கிறோம். அது கொதி வந்த உடனே கலைந்த அரிசியை போடுறோம். துடாவி கொண்டே இருக்கிறோம், அடிப்பிடிச்சு விடாம பொங்கி விடாம. அவ்வாறு பார்த்து கொண்டே சமைத்து கொண்டே வருகின்றோம். வரும் பொழுது இது பரிபாகம் ஆகிவிட்டது, இது நன்றாக பக்குவமாகிவிட்டது, நெத்து நெத்தா இல்லாம அரிசியெல்லாம் சோறாகிவிடும் என்பதை நாம் அறிகின்றோம் இல்லையா? அறிந்த பிறகு என்ன பண்றோம்? நெருப்பினை தணிக்கின்றோம் அல்லது அடுப்பினை அணைத்து விடுகின்றோம். அந்த நிலைக்கு மல பரிபாகம் என்று பெயர். அவ்வாறு ஆணவ மனம் இனி வாலாட்ட முடியாது என்ற நிலை, அந்த நிலைதான் மனத்தினுடைய பரிபாகம். அந்த பரிபாகமானது ஏற்படுகின்ற நிலைக்கு ஏற்ப இந்த உயிரின் அறிவிலே இறைவனுடைய அருளானது வெளிப்பட்டு விளங்கும். இறைவனுடைய அருள் என்பது உயிரினை என்றுமே கைவிடாது காப்பாற்றிக் கொண்டே வந்திருக்கின்றது. இருந்தாலும் அது ஒரு மனிதனுடைய முதுகு அந்த மனிதனால் அறியப்படாமலேயே சுமக்கப்படுவதை போன்ற நிலை. ஆனால் நடுமுதிலே ஒருவருக்கு அரிப்பு ஏற்பட்டு சொரிய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் பொழுது முதுகு இருக்கின்றேன் என்று காட்டிக்கொள்வதை போல அருள் தான் இருக்கின்றேன், நான் தான் உன்னை காத்து வந்திருக்கின்றேன் என்பதை உயிருக்கு காட்டுகின்ற நிலை என்பது உயிர் அறிவிலே அருள் வெளிப்படுகின்ற நிலையாகும். அருள்தான் நம்மை நடத்தி வந்திருக்கின்றது என்ற அறிவு இந்த உயிருக்கு ஏற்படுவது அருள் தன்னை காட்டுகின்ற நிலையாகும். அந்த காட்டுகின்ற நிலையினை சக்தி நிப்பாத்தம் என்று கூறுவார்கள். சக்தியின் வீழ்ச்சி. சக்தி புதிதாக வீழ்கின்றது என்பது பொருள் அன்று, சக்தி தன்னை அறிவிக்கின்றது என்பது பொருள். சக்தி தன்னை அறிவித்த பிறகு அந்த இன்பமே வடிவாகின்ற சக்தியிலே உயிருக்கு நாட்டம் ஏற்படுமே அல்லாமல் உலகத்திலே இருக்கின்ற சிறிதளவு நாட்டம் கூட இல்லாது போய்விடும். ஆகவே இந்த நிலை என்பதுதான் குருநாதனை பெறுகின்ற நிலை. மல பரிபாகமும், அதாவது சரியை கிரியை யோகமாகின்ற தவமும், தவத்தின் பயனாகிய மல பரிபாகமும், அந்த மல பரிபாகத்தின் பயனாகிய சக்தி நிபாதமும், சக்தி நிபாதத்தின் பலனாகின்ற
வீட்டின்பத்தில் விருப்பும் உலக இன்பத்தில் வெறுப்பும் ஆகிய நிலை. அந்த வீட்டின்பத்தில் விருப்பும் உலக இன்பத்தில் வெறுப்பும் ஆகின்ற நிலையை இருவினை ஒப்பு என்று கூறுவார்கள். அப்பொழுது மனமானது செயல்மாண்ட நிலையை அடைகின்றது. எந்த ஒரு செயலையும் தான் செய்ய விரும்பாது ஞான நெறியிலே மனமானது செல்லும். அப்பொழுதுதான் அது ஞானத்தை பெற்றிருக்கின்ற ஒரு குருநாதன் எதை சொல்கின்றானோ அதை சொன்னபடி உணர்கின்ற பக்குவ நிலையை அடையும். அந்த நிலையிலே இதுவரையிலும் உள்ளிருந்து உணர்த்திய திருவருள் வெளியிலே நம்மை போலவே மனித வேடத்திலே வரும். எப்படி வரும்? புதிதாக ஒரு மனிதன் உண்டாவானா என்று கேட்டால், ஏற்கனவே இறைவனை அறிந்திருக்கின்ற ஞானிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் நம்மிடத்திலே கருணை கொண்டு, என்ன கருணை? அவர்களுக்கு நாம் என்ன ஏதாவது கைகால் பிடிச்சு விட்டுருக்கிறோமா? காசு பணம் கொடுத்துருக்கிறோமா? ஒண்ணும் கிடையாது. நம்முடைய பக்குவத்தை பார்த்தே அவர்களுக்கு கருணை சுரக்கும். அந்த கருணைக்கு அவ்வியாஜ கருணை என்று பெயர். காரணம் பற்றாத கருணை. ஒருவன் இறைவனை அடைகின்ற பக்குவத்திலே இருக்கின்றான். அவன் இறைவனை அடைய துடிக்கின்றான். நாம் இதே நிலையில இருந்தோம், நமக்கு ஒரு குருநாதர் அருள் செய்தார் என்பதை அறிகின்ற அந்த ஞானியானவன் தன்னை போல அந்த நிலையில இருக்கின்ற ஒரு உயிருக்கு தன்னுடைய ஞானத்தை தருவான். அப்படி தரும் பொழுது அந்த உயிர் தருகின்றதா, கடவுள் தருகின்றதா என்று கேட்கும் பொழுது, ஞானம் என்பது என்றைக்குமே கடவுளுக்கு சொத்து என்பதனால அந்த ஞானியாகின்ற உயிரினை சார்ந்து கடவுளே அருளே இவனுக்கு போதிக்கின்றது என்பதனால அந்த குருவாக வருபவன் கடவுளே என்று அறிய வேண்டும். எப்படின்னு கேட்டா, நம்முடைய எலக்ட்ரிக் ஸ்டவ், அந்த எலக்ட்ரிக் ஓவன்ல எலக்ட்ரிசிட்டி தான் என்ன பண்ணுது? காயில ஹீட் பண்ணுது. காயில் ஹீட் ஆகி என்ன பண்ணுது? பால் காயுது. இப்பொழுது அதை பாலை காய்ச்சுவது எது என்று கேட்டால், அந்த காயில் காய்ச்சல, அந்த காயிலுக்குள்ள பாஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி தான் காய்ச்சுது என்பதை போல எங்குமே திருவுருள் தான் ஞானத்தினை போதிக்கின்றது என்பதனால பெருமானேதான் நமக்கு ஞானத்தை தருகின்றான் என்று நமக்கு இந்த சித்தாந்த சாத்திரமானது உணர்த்துகின்றது. ஆகவே குருவாக வருபவன் கடவுளே என்ற அந்த நம்பிக்கையானது வேண்டும். இப்பொழுது அந்த கடவுள் எதை போதிக்கின்றான் என்ற ஒரு கேள்வி வருகின்றது. ஆன்மா ஐம்பொறி முதலிய கருவிகளை சார்ந்து அவற்றையே தானாகவும் அவற்றால் உண்டாகும் சிற்றறிவாகிய புலனறிவிய தன் அறிவகம் கொண்டு தன்னுடைய உண்மை இயல்பை மறந்து வாழ்கின்ற நிலை எதை போன்றது என்று ஒரு எடுத்துக்காட்டு அந்த குருநாதர் சொல்ற ஒரு கதை சொல்ற. உன்னுடைய நிலை இதை போன்றது என்று கூறுகின்றார். அரசகுமாரன் ஒருவன் சிறு வயதிலேயே காணாமல் போய் காட்டிலே வேடர் கூட்டத்திலே அகப்பட்டு அவர்களோடு கூடி வளர்ந்து தன்னையும் வேடர் மகராகவே கருதி தான் அரசன் மகன் என்பதையே மறந்து வாழ்வதை போன்றது. நாம் சிவனை கைவிடுத்து பாசக்கருவிகளை சார்ந்து வாழ்கின்ற நிலை. இதுல ஐம்புல வேடர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஐம்புல வேடர் என்பது புலன் என்பது ஆகுவேராக பொறிகளை குறிக்கின்றது. பஞ்ச ஞானேந்திரியங்களை மட்டும்தான் இந்த நூற்பா சொல்கின்றது. அப்பொழுது பஞ்ச ஞானேந்திரியங்களை மட்டும்தான் நாம் சார்ந்து வாழ்கின்றோமான்னு கேட்டா அப்படி இல்லை. நாம் பல கருவிகளையும் சார்ந்து வாழ்கின்றோம். இருந்தாலும் தூல அருந்ததியின் நியாயம் என்று ஒரு நியாயம் இருக்கின்றது. எப்படின்னா, அருந்ததி என்ற ஒரு விண்மீனை திருமணமான பெண்ணானவள் பார்க்க வேண்டும். அருந்ததி கற்பிற் சிறந்தவள். அவளை பார்த்து தரிசனம் பண்ணுவதனால இந்த பெண்ணோ திருமண வாழ்க்கையிலே காலெடுத்து வைக்கின்ற பெண் கற்பிலே சிறந்து விளங்குவாள் என்பதற்காக அந்த திருமண சடங்கிலே அது ஒன்று. ஆகாயத்தை பார்க்கும் பொழுது அருந்ததி உடனே தெரியாது. இப்ப அருந்ததிக்கு அருகிலே இருக்கின்ற பெரிய விண்மீன்களை காட்டி அந்த விண்மீன்களை பாரு, அதுக்கு பக்கத்தாப்புல கீழே மினுக்கு மினுக்குன்னு சின்னதா தெரியுது பாரு, அதுதான் அருந்ததி என்று காட்டுவது. அருந்ததியை நேரடியாக பார்க்காமல் அதற்கு அருகிலே இருக்கின்ற பெரிய பொருள்களை காட்டி அதன் மூலம் அருந்ததியின் அருகிலே இட்டு செல்வது தூல அருந்ததியின் நியாயம். நியாயம் என்றால் முறை, ரூல், ஃபார்முலா, மெத்தட், ஸ்கீம், பிளான். அப்ப அதை போன்றது இது. எப்படின்னா, நமக்கு நல்லா தெரியுது இந்த கண்ணு தான் நமக்கு எடுக்குது, இந்த காது தான் நமக்கு எடுக்குது, இந்த மூக்கு தான் நமக்கு எடுக்குது, இந்த நாக்கு தான் நம்மளை கெடுக்குது, இந்த உடம்பு தான் நம்மளை கெடுக்குதுங்கிறது நன்னா தெரியுது. அப்ப நன்னா தெரிஞ்சதை கொண்டு இதை விட சூக்ஷ்மமா எத்தனையோ பொருள்கள் கெடுக்கின்றன. மனம், புத்தி, அகங்காரம் போன்றவை எல்லாம் அவையெல்லாம் நம்மை கெடுப்பதை நாம் நேரடியாக அறியவில்லை. அவையெல்லாம் அருந்ததி போல சின்னதா இருக்கு. இப்பொழுது இவையெல்லாம் அருந்ததிக்கு அருகிலே இருக்கின்ற பெரிய விண்மீன்களை போல நல்ல காணத்தக்கவையா இருக்கின்றன என்பதனால நூற்பாவிலே தூல அருந்ததியின் நியாயப்படி நாம் புரிந்து கொள்ளக்கூடியதை சொல்லி இது போல்தான் 36 தத்துவங்களும்
என்று கூறப்படுகின்றார். ஆகவே நாம் ஐம்புல வேடரை மட்டும் உருவுதல் போதாது, நாம் 36 தத்துவங்களிலிருந்தும் நம்மை விடுவித்துக் கொள்ளுதல் தேவைப்படுகின்றது. அதற்கு ஒரு தோற்றுவாயாக, வாயிலாக நமக்கு ஐம்புல வேடரை இங்கு அறிமுகப்படுத்துகின்றார். ஆகவே இந்த புலனாகின்ற வேடர்களிலே நாம் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அரசகுமாரன் உயர்ந்த மன்னர் குலத்தை சேர்ந்தவன், அதாவது நாம் சித்து என்ற குலத்தை சேர்ந்தவர்கள். தன் தந்தையோடு கூடியிருந்து அரச செல்வத்தை அனுபவிப்பதற்கு உரிமை கொண்டவன். அவ்வுரிமையை இழந்து அவன் இழிந்த வேடர் குலத்திலே வளர்ந்து அந்த வேடருக்குரிய இழி தொழில்களையே செய்து வாழ்கின்றான். அதுபோல ஆன்மா அறிவுடைய சித்து என்னும் மேலான இனத்தைச் சேர்ந்தது. பாசமாகிய உடம்பும் கருவிகளும் அறிவற்ற ஜடமாகையினாலே அவை இழிந்த அச்சித்து என்னும் இனத்தைச் சேர்ந்தவை. சித்தாகிய ஆன்மா தன் தலைவனும் தந்தையுமாகிய இறைவனை சார்ந்து அவன் வழங்கும் பேரின்ப செல்வத்தை அனுபவித்திற்கு உரியது. அவ்வுரிமையை இழந்து இழிவுடைய ஐம்பொறி முதலான கருவி கூட்டத்தில் அகப்பட்டு சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையதாகி சிறுமைப்பட்டு வாழ்கின்றது என்பதை ஞானாசிரியர் நமக்கு உணர்த்துகின்றார். வேடர் கூட்டத்தில் வளரும் அரசகுமாரன் அரியா பருவத்தினாய் இருக்கும் போது அவருடைய தந்தையாகிய அரசனே அவனிடம் சென்று நீ எனது மகன் என்று சொன்னால் அவன் வந்து விடுவானா? வரமாட்டான். அவன் என்ன சொல்லுவான்? என்ன ஏமாத்தாதீங்க, எனக்கு இந்த அம்மா அப்பாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வேடர்களைத்தான் கட்டி பிடித்துக் கொள்வான். என்பதனால பக்குவமற்ற உயிர்களுக்கு ஞானாசிரியன் வருவதில்லை. உயிர்களின் பக்குவம் கருதித்தான் ஞானாசிரியன் வருகின்றான் என்பதை பார்க்கின்றோம். அவ்வேடர் சூழலை விட்டு பிரிய சிறிதும் இசையான். அதனால் உண்மையை உணர்த்தினால் உணரக்கூடிய பருவம் அவனுக்கு எப்பொழுது வாய்க்கும் என்று பொறுத்திருந்து அப்பருவம் வந்தவுடனே அவரிடம் சென்று அவனை அழைத்தால் அந்த கணமே அவன் தான் உலகை ஆள்வதற்கு உரியவன் என்ற உண்மையை தெளிய உணர்வான். அவ்வேடர் சூழலை விட்டு அப்பொழுதே நீங்குவான். தான் இதுகாரும் பிரிந்திருந்த உண்மை தந்தையை அடைவான். அரசாளும் திருவை பெற்று மகிழ்வான். அதை போல பருவம் பக்குவம் ஏற்பட்ட ஆன்மாவிற்கும் ஐம்பொறியும் மனமும் முதலான கருவிகளை எல்லாம் அறிவில்லாதவை என்றும் அவை சித்துப்பொருளாகின்ற ஆன்மாவிற்கு வேறானவை என்றும் அறிவாகின்ற நாம் சித்துப்பொருள் என்றும் இந்த அஜித்தோடு கூடியிருப்பது அறிவு பொருளுக்கு செயற்கை என்றும் இயற்கை அன்று என்றும் அந்த உண்மையை உணர்வதற்கு ஒரு பக்குவம் வேண்டும். அந்த பக்குவம் வந்த நிலையிலே அந்த உண்மையானது உணர்த்தப்படுகின்றது திருவருளினாலே, குருநாதன் என்ற வடிவத்திலே. அப்ப அதுவரையும் அந்த உயிருக்கு பக்குவத்தை உண்டாக்குவதற்காக அந்த திருவருள் என்ன பண்ணுது? உயிருக்குள் உயிராக இருந்து மறைந்திருந்து உணர்த்தி கொண்டே வந்திருக்கின்றது. உயிர்க்கு உயிராய் உள்ளிருக்கும் இறைவன் அப்பக்குவம் வரும் வரை காத்திருந்து பக்குவம் வந்தவுடன் மானுட வடிவில் குருவுமாய் வந்து தம்முதல் குருவுமாய் என்ற இடத்துல ஒரு உண்மை இருக்கின்றது. அது இறந்தது தழுவிய எச்சம் உண்மை. அங்கு தழுவப்பட்ட உண்மை என்னன்னு கேட்டா, இதுவரையிலும் உள்ளிருந்து உணர்த்திய கடவுள் இப்பொழுது வெளிப்பட வந்து உணர்த்துகின்றான் என்பது அந்த உண்மைக்கு பொருள். உண்மை ஞானத்தை அந்த குருநாதன் உணர்த்துகின்றான். ஜீவன் முக்த நிலையை ஈதியுள்ள ஒரு சுத்த ஆன்மாவை பொருந்தி அருளானது அந்த ஆன்மாவாகவே நின்று பின்வருமாறு கடவுள் உணர்த்துகின்றான். சிவத்தை சார்ந்து தூய இரவாத பேரின்பத்தை நுகர்வதற்குரிய நீ ஐம்பொறிகளும் பிறவுமாகிய வேடர்கூட்டத்தில் சேர்ந்து பாச ஞானத்தை உடையவனாய் நின் இயல்பும் நம் இயல்பும் மறந்து துயர் உழந்தாய் அப்படின்னு. அப்ப தன்னே இல்லோன் தானே ஆன தன்மை எந்நேர் அனையோர் கேட்க வந்தியம்பி அரைகூவி ஆட்கொண்டருள்கின்றார் என்று இந்த நிலையை திருவாசமானது கூறும். ஆகவே இறைவன் குருநாதனாக வந்து செய்கின்ற அருள்தான் இந்த உலகத்திலே உயிர்களுக்கு செய்கின்ற அருள்களிலேயே மிகப்பெரிய அருள் என்பதை உணர வேண்டும். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று கந்தரனுபதி கூறுவதும் இதுதான். குகப்பெருமான் எத்தனையோ பொருளாக வந்து அருள் செய்திருக்கின்றான். அவையெல்லாம் அவன் குருவாய் வருகின்ற நிலையை பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்பில்லாத சிறு நிலைகள் தான் என்பதை உணர வேண்டும். இப்பொழுது இந்த ஆன்மா குருநாதனை பெற்றுவிட்ட ஆன்மா உணர்த்தியதை உணர்த்தியவாறே உணரக்கூடிய பக்குவம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே உலகப்பற்றை உண்டாக்கி மயக்குகின்ற பாசமாகிய இக்கருவிகள் நமக்கு பகையானவை என்ற உண்மையை உணர்ந்து அந்த பகையான கருவிகளை விட்டு நீங்கும். கருவிகள் தன்னின் வேறானவை என்று உணர்ந்த அளவிலேயே அவ்வான்மா தனக்கு தன்னை விட்டு என்றும் பிரியாது காத்து கொண்டு வந்திருக்கின்ற உண்மை உறவாகிய இறைவனிடத்திலே பேர் அன்பினை பெறும். பேரன்பினை பெற்று அந்த அன்பின் காரணமாக அந்த பொருளை சார்ந்து விடும். நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்கள நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு குழந்தை என்ன பண்ணுது? அம்மாவுடைய சேலையை பிடிச்சுக்கிட்டே நிக்குது. வீட்டுக்கு நிறைய பேர் சொந்தக்காரங்க வந்துட்டா அந்த குழந்தைக்கு பயம், யாராவது தன்னை தூக்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்களோன்னு.
அப்ப அந்த பகையெல்லாம் பார்க்கின்ற குழந்தை என்ன பண்ணும்? அதுவரையும் விளையாடிட்டு இருந்தா கூட இந்த பகையை பார்த்த உடனே அம்மாவோட சேலையை பிடிச்சிக்கிட்டு நிற்கும். அம்மா சேலையை பிடிச்சுக்கிறதுக்கு காரணம் அம்மா தான் அதுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது தான். அப்பொழுது இறைவனுடைய பேர் அன்பினை உணர்ந்த ஒரு உயிர் தனக்கும் அந்த இறைவனிடத்திலே பேரன்பு விளைவதை உணர்கின்றது. இறைவன் தான் உண்மையான உறவு என்பதை உணர்ந்துவிட்ட உயிர் அயரா அன்பு காரணமாக இறைவனுடைய அன்பினை அறிந்துவிட்ட உயிர் அவரிடத்திலே அன்பு செய்வது என்பது இயற்கை என்பதனால அது என்ன பண்ணுது? பாசக்கருவிலை கண்ட அளவிலேயே அஞ்சி அந்த இறைவனை விடாது பிடித்துக் கொள்கின்றது. இந்த பொருள் தான் நமக்கு அப்பர் பெருமானுடைய பொய்மாய பெருங்கடல் என்ற திருத்தாண்டகம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்பர் பெருமானுடைய உண்மை அதிதீவிர பக்குவ நிலையை பற்றற்ற நிலையை உலகிற்கு உணர்த்துவதற்காக இறைவன் திருப்புகலூரிலே அவருடைய கை உழவாரம் நுழைந்த இடத்திலெல்லாம் பொன்னும் மணியும் விளையும்படி செய்தார். அந்த பொன்னையும் மணிக்கற்களையும் பெருமான் என்ன செய்தார்? அவையெல்லாம் அடியார் பெருமக்களுடைய காலிலே குத்துமே என்று கருதி அத்துணையும் அவற்றினுடைய பெருமையை கருதாது அந்த அக்னி திருத்தத்திலே கூழாங்கற்களை போல கருதி வீசி எறிந்தார். விண்ணிலிருந்து அழகிய அந்த அறமகளிர் எல்லாம் வந்து அப்பர் பெருமானை அருகிலே வந்து தீண்டுவதை போல அவருடைய விழியினையும் துகிலினையும் உருட்டி அப்படிலாம் ஆடி வந்து அணைய வருவார்கள் போல வந்து ஆடினார்கள். அப்பொழுது சித்தநிலை தெரியாதிருக்கின்ற அப்பர் பெருமான் அப்பொழுது ஒரு தாண்டத்தை படைகின்றார். நீங்கள் எல்லாம் உங்களை கண்டு மயங்கவரிடத்திலே சென்று அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள். நான் எம்பெருமாறுகின்ற தியாகராஜ பெருமானுடைய திருவடியை இணைந்து அந்த திருவடி பற்றோடு அந்த பெருமானுடைய திருவடியிலே இணைவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதனால நீங்கள் சிரமப்பட வேண்டாமே என்று பாடுகின்றார். ஆகவே இந்த பகையினை உணர்கின்ற உயிர் என்பது பெருமானை பற்றி நிற்கும் என்பதை அந்த தாண்டகமானது நமக்கு காட்டுகின்றது. அவ்வாறு என்ன செய்கின்றது? இந்த உயிரானது குருநாதனாலே உண்மை ஞானத்தை உபதேசிக்க பெற்ற உயிர் என்பது தனக்கு உண்மை உருவாகின்ற சிவபெருமானை சார்ந்து அந்த பெருமானோடு இரண்டர சேர்ந்து விடும். எப்பொழுது? உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலேயே சேர்ந்து விடும். இதனை எல்லோரும் நம்புவதில்லை. அதற்கு என்ன சொல்றாரு? கருவி கரணங்களை வேறாக உணர்ந்த ஆன்மா வேறு ஒரு தவ முயற்சி இன்றியே இறைவனை அடையும் என்பது எப்படி சாத்தியமாகும் என்று எல்லோருக்கும் ஐயமானது உண்டாகின்றது. பின்வரும் ஊமை அவ்வையத்தை நீக்குவது எப்படின்னு கேட்டா, ஒரு ஊஞ்சலிலே பல கயிறுகளினாலே ஊஞ்சலானது உத்தரத்திலே கட்டப்பட்டு ஒருவன் ஆடிக்கொண்டிருக்கின்றான். அந்த எல்லா கயிறுகளையும் மறுத்து விட்டோம் என்று சொன்னால் ஊஞ்சல் என்பது தரைக்கு விழும். இப்ப ஊசலாடி கொண்டிருப்பவன் தரையிலே சேர்வதை போல பாசக்கயிறுகள் அனைத்தும் அறுபட்டது என்று சொன்னால், ஞானத்தினாலே பாசக்கயிறுகளை ஞான வாழ் கொண்டு வீசி எறிந்து விட்டோம் என்று சொன்னால், நம்ம எப்பொழுதும் தாங்கிக் கொண்டிருக்கின்றது எது என்று கேட்டால், அந்த ஊஞ்சலையும் ஊஞ்சலிலே ஆடுகின்ற அந்த குழந்தையையும் ஒரு சேர பூமியே தாங்கிக் கொண்டிருப்பது உண்மை என்பதை போல பாசத்தையும் பசுவினையும் தன்னுடைய திருவுருட்கலப்பினாலே யாண்டும் எப்பொழுதும் தாங்கிக் கொண்டே இருக்கின்ற திருவுருள் என்பது எப்பொழுதும் இந்த உயிரினை விட்டு ஓரடியும் நீங்காது உடன் வாழ்கின்றது. ஆகவே உடனிருந்து உதவுகின்ற அந்த திருவுருளிலே உயிரானது இரண்டர கலக்கின்றது. ஊசலில் அமர்ந்து ஆடுகின்ற ஒருவன் அந்த ஊசலின் கயிர்கள் முழுவதும் அருந்து விடுமாயின், அதான் முழுவதும் அருந்து விட வேண்டும், அதான் முக்கியம். அது அரைகுறையாக அரும் என்று சொன்னால் இந்த கேள்வி ஞானம் போதாது என்பது பொருள். அப்பொழுது அந்த கயிறுகளை முழுதும் அறுத்துக் கொள்வதற்காக சிரவணத்தோடு கூட மனனம் நிதித்தியாசனம், அதாவது கேட்ட ஞானத்தினை சிந்தித்தல், சிந்தித்த ஞானத்தினை தெளிதல் என்ற அடுத்த படிமுறை தவநிலைகள் தேவைப்படும். அந்த படிமுறை தவநிலைகள் வருகின்ற நூற்பாக்களிலே நமக்கு உணர்த்தப்படும். ஆனால் கேட்ட அளவிலேயே எல்லா கயிறுகளும் அருந்து விட்டது என்று சொன்னால் கேட்ட அளவிலேயே முக்தி கைகூடும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. கருவிலை நீங்கிய ஆன்மா அப்பொழுதே வேறு முயற்சியின்றி இறைவனாகிய தனது இனிய உறவினை அடைந்து விடும். சரி, இறைவனை அடைந்து விடும் என்று சொன்னால் அப்ப இங்க இப்ப சென்னையிலிருந்து திருச்சிக்கு போய் இறைவனை அடைந்து விடுமா என்றால் அப்படி இல்லை. அது ஆன்மா என்பது இடம் பெயர்ந்து இறைவனை சென்று அடைதல் என்பது அன்று. அந்த ஆன்மாவை விட்டு சிறிதும் நீங்காது இமைப்பொழுதும் அதன் நெஞ்சில் நீங்காதிருக்கின்ற இறைவன், அவன் உயிருக்கு உயிராக இருக்கின்ற பெருமை கொண்டவன். அந்த பெருமை கொண்ட அவனை தனக்கு வேறற்றவன், தன்னோடு எப்பொழுதுமே இருந்து தன்னை உடனிருந்து செலுத்தி வந்தவன், அவனே தனக்கு உண்மை உறவானவன் என்று அவன் தன்னை பத்த நிலையிலே செலுத்திய பேரன்பினை உணர்ந்து போற்றுகின்ற நிலையிலே அன்பினாலேயே அவனை அடைந்துவிடும். இப்பொழுது உயிர் என்பது இறைவனை அடைவது என்பது அன்பின் காரணமாக அடைவதாகும். இவனே நமக்கு வேண்டியவன் என்ற பேரெண்ணம் நிகழ்கின்றது. அந்த அன்பினாலே அடைவதுதான் முக்தி நிலை என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே ஞானம் ஈசன்பால்,
அன்பு என்று பெரிய புராணம் கூறுகின்றது. ஆகவே அந்த இறைவன் தன்னை இதுகாரும் செலுத்தி வந்தவன், அவன் உயிருக்கு வேறே புறத்தேன் இல்லாதவன், உயிருக்கு உயிராயிருப்பவன் என்ற உண்மைகளை அறிந்த அந்த உயிரானது அவனுடைய உறவு என்பது தனக்கு நித்தியமானது, உண்மையானது, இயற்கையானது, இன்ப வடிவானது என்பதை அறிந்து அவனை பிரிந்து நிற்க முடியாத காரணத்தினாலே, பிரிந்து நிற்க முடியாத காரணம் என்பதுதான் அன்பு. ஒருவரை விட்டு நம்மால் வாழ முடியாது என்பதுதான் அன்பின் இலக்கணம். அவங்க எப்படி இருந்தாலும் நாம எப்படி இருந்தாலும் நம்ம செல்ல நொண்டிக்கிட்டு பொழுதுபோக்கிடலாம்னா அது அன்பு இல்லை. முகந்தான் தாரா விடில் முடிவேன், பெருமானே உன்னை பார்க்க முடியவில்லை என்றால் நான் உயிர் விட்டு விடுவேன், கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் கோமளமே என்று ஒரு பொருள் இல்லை என்றால் நம்மால் உயிர் வாழ முடியாது என்பதுதான் அன்பு. அதே போல அப்படிப்பட்ட பேரன்பினை பெற்ற உயிரானது தான் உயிர் வாழ்வதற்காக அந்த பெருமானை சார்ந்து வாழும். அவ்வாறு அவனிடத்திலே அழுந்துதலே அவனை சென்று அடைதலாகும், அன்பினால் அவனை சென்று அடைதலாகும் என்ற நிலையானது இந்த 8வது நூற்பாவில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவரை நூற்பாவிற்கான அறிமுகம் தான் செய்திருக்கின்றோம். நூற்பாவினை ஆசிரியர் அருணந்தி சிவரார் நமக்கு எவ்வாறு போதிக்கின்றார் என்பதை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகா